புதிய வருடத்தில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில், தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களோடு கூட இளைய தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வருடத்தில் புதிய நன்மையினால், புதிய பலத்தினால் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 16:28 நான் வாசிக்கிறேன், இதை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்றான். கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரே, இன்றைக்கும் இதே வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. பேசுகிறவர் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என் நாவிலிருந்து நீங்கள் பேசுங்கப்பா. எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே என் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவே, எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே என் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவே. உன்னத ராஜனே ஏனு தம நேசரே, உன்னத ராஜனே ஏனு தம நேசரே, உன்னத அன்பாலே ஆயினுள்ள உருகுதே, உங்க உன்னத அன்பாலே ஆயினுள்ள உருகுதே. எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே என் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே நான், எங்கே தேடுவே. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் நியாயாதிபதியாக சிம்சோன் கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜெபத்தை இங்கு நாம் பார்க்கலாம். அவர் கர்த்தரை நோக்கி கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நினைத்தருளி. வாசிக்க கேட்போம். ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். மிக அழகான ஒரு வார்த்தை, நினைத்தருளி. ரெண்டாவது காரியம், பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பொழுது நான் என் எதிரிகளை பழி வாங்குவேன் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறான். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட உபத்திரவங்களும் போராட்டங்களும் மத்தியில் நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள், சவால்கள் உண்டு.
இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை நினைத்தருளாய் இருக்கிறாரா என்பது தான் நம்முடைய விசுவாச ஓட்டத்தின் பயணமே. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அழகான ஒரு வார்த்தை, தேவனுடைய பலத்தை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு பலனும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எத்தனையோ பலங்கள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் தேவன் தருகிற பலம் அது உன்னதமான பலன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியமானது, பலனாகிய கர்த்தாவே என்னை நினைத்தருளும். ஆமென். என்னை நினைத்தருளும். சிம்சோனின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சிம்சோன் தேவனை நோக்கி கதறுகிறான். அவன் கதறலுக்கு தேவன் மறு உத்தரவு கொடுத்தாரா? அப்படி கொடுத்திருந்தாலும் ஏன் தேவன் சிம்சோனுக்கு மறு உத்தரவு கொடுத்திருக்க வேண்டும்? இங்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13:3 வசனங்கள் சொல்லுகிறது, அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனை தமக்காக தெரிந்தெடுத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கு 13, 24, 25 வசனங்களில் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது பலமாய் அசைவாடினார். ஆமென். ஹல்லேலூயா. சிம்சோனை குறித்து ஒரு சின்ன ஒரு 3 அதிகாரங்கள் தான். இந்த 3 அதிகாரத்தில் தேவனுடைய ஒரு மனுஷனை தேவன் தன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் போதே அவனை தெரிந்து கொள்ளும் போது எப்படிப்பட்ட அபிஷேகத்தினால அந்த மனுஷனை நிரப்புகிறார் என்பதை சிம்சோனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் அவன் அறிந்தது மாற்றம் அல்ல. இங்கு 15ஆம் வசனம் 24, 25ஆம் வசனம்ல சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது பலமாய் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாற்றம் அல்ல. இங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15:20 நீங்கள் வாசிக்கும் போது சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னதமான ஒரு அழைப்பை தேவன் அவனுக்கு வைத்திருந்தார். எப்படிப்பட்ட அழைப்பு? அவன் நியாயாதிபதியாய் அழைக்கப்பட்டான். 20 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நியாயம் தீர்த்து அவன் வழிநடத்தி வருகிறவனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவன் இஸ்ரவேலருக்கு இரட்சகராக அவர்களின் எதிரிகளை எல்லார் கையிலிருந்து அவனை அந்த ஜனங்களை விடுதலையாக்கிறவனாய் தேவன் அவனை எப்படி இருந்தார்? தெரிந்தெடுத்த அழைப்பு, உன்னதமான ஒரு அழைப்பு. நியாயாதிபதியாய் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பாதுகாக்கிறவனாய் தேவன் அவனை அழைத்திருந்தார் என்று வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, அவன் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அழைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்ன தெரியுமா? ஒரு பச்சை எலும்பின் கழுதையின் எலும்பின் தாடையை எடுத்து 1000 பெலிஸ்தியர்களை அவன் கொன்று போடுகிற ஒரு பலத்தை தேவன் தந்திருந்தார். ஆமென். அபிஷேகம் என்பது சாதாரணமானதல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் அபிஷேகத்தை தருவாரானால் எல்லா நுகங்களையும் முறிக்கிற வல்லமையை அவனுக்குள்ளாக தேவன் வைத்திருப்பார். யோசித்து பாருங்க, ஒரு கழுதையின் பச்சை எலும்பின் தாடையை எடுத்து 1000 பேரை அவன் கொன்றிருப்பானால் தேவனுடைய அபிஷேகம் அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவன் அவனோடு கூட இருந்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த கால வேளையில் நாம் தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். உங்களை தேவனின் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாக தேவன் உங்களை தெரிந்திருக்கிறாரா என்பதை என்ன பண்ணிக்கொள்ளணும்? நிச்சயித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் தேவன் கொடுப்பதில்லை. சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் பார்க்கும்போது தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்க்கலாம்.
எல்லாரையும் தேவன் ரட்சிப்பதில்லை, தேவன் எல்லாரையும் அழைப்பதும் இல்லை. அழைத்த தேவன் அவர் இறுதி வரைக்கும் அவர் வழி நடத்துகிறவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் வாசிக்கும் போது இந்த அதிகாரம் முழுவதும் பாசிப்பிலானால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், தேவன் அவனுக்கு தந்த அபிஷேகத்தில் பொறுப்புகள் என்னென்ன? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்ப்பது, ஜனங்களை பாதுகாப்பது, பெலிஸ்தியர்கள் கையிலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியம் பாருங்கள், ஒரு வல்லமையான தலைவனாய் தேவன் சிம்சோனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாய் வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தேவன் ஒரு பெரிய பொறுப்பையும் தந்தவனாய் அவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அழைப்பை குறித்து நான் சொல்ல வேண்டியதில்லை. அவனுடைய அழைப்பை குறித்து 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் பாருங்க, இப்படிப்பட்ட உன்னதமான அழைப்பை பெற்ற அந்த சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவன் வேதனையோடு கூட, வியாகுலத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி கதறுகிற ஒரு காரியம், தேவனே, என் தேவனே, ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று அவன் கெஞ்சுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ஒரு விசை என்னை பலப்படுத்தும். பாருங்க, அநேக நேனா அவனுடைய வாழ்க்கையில், சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிக்கும் போது அவன் வாழ்க்கையில் தோல்வியை அவன் சந்தித்ததில்லை. நீங்கள் அந்த 13லேருந்து அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிம்சோனுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கர்த்தருடைய ஆவி இருந்ததுனால அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ தேவன் அவனுக்குள்ளாக இருந்த பலத்த காரியங்களை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. 300 நரிகளை என்ன பண்ணுறான்? உன்னோட வாழை கட்டணுன்னா யோசித்து பாருங்கள். ஒரு நரி வாழை கட்ட முடியுமா? கட்டினா ஆமென், ஹல்லேலூயா. 1000 பேர் அவன் கொன்று போட்டான். சிங்கத்தின் வாயை என்ன பண்ணுகிறான்? கிழித்து போடுகிறான். எதனால்? தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால. 1000 பெலிஸ்தியரை ஒரே மனுஷன் வீழ்த்தும் போது கர்த்தருடைய பலம் ஒரு மனுஷனுக்குள் எவ்வளவா இருந்திருக்கும் என்பதை இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அது மாத்திரம் அல்ல, இங்கே அவனுடைய வாழ்க்கையில் அவன் இருக்கப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 16, 28 ஸ்டார்டிங்லேருந்து வாசிங்க பார்க்கலாம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். பராக்கிரமசாலியாக இருந்தவன், எல்லாவற்றையும் முறியடித்து போடுகிறவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள், தேவனே ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. ஏன்? அவன் தன்னுடைய அழைப்பு, தேவன் அவனுக்கு தந்த பொறுப்பு, தேவ பலன், தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தின் பலனை அவன் இழந்த பின்பு அவனால் என்ன பண்ண முடியல? எதிரியான பெலிஸ்தியர்களை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம இழக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. பாருங்கள், அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் தோல்வியை அவன் கண்டான். 16ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். ஆமென். தெலீலாளுடைய வஞ்சகமான காரியத்தில் அவன் மாட்டிக்கொண்ட போது, மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எப்போது தெரியுமா வஞ்சிப்பான்? அவனுடைய இருதயத்தில், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் கலக்கங்களும், மனுஷனுடைய இருதயத்தில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் வரும்போது தான் பிசாசானவன் மிக அழகாய் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனையும் மிக அழகாய் வஞ்சிக்கிற
ஒரு வகை தேடுகிற ஒரு காலம். பாருங்க, சிம்சோன் அப்படியே ஆக்சிடென்டலாக அங்கே போலங்க. அவன் மனம் உடைந்து தன்னுடைய தோல்வியை அவனால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியவில்லை. தோல்வியை அவனால் தாங்க முடியவில்லை. அவன் தோல்வியை தாங்க முடியாமல் அவன் போகிற வழியில் போகும்போது என்ன பண்ணுறான், அவளை பார்க்கிறான். ஆமென். தெலீலாளை பார்க்கிறான். அதோடு மாற்றம் அல்ல, பாருங்க, அவன் தன்னை வேசியின் இடத்தில் என்ன பண்ணான், விற்று தெலீலாள் இடத்தில் தன்னை விற்று போட்டான். எப்படிப்பட்ட காரியத்தை விற்று போட்டான்? பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோனை மேற்கொள்வதற்கு எந்த வழியும் என்ன பண்ண முடியல, கிடைக்கல. அநேக நேரம் தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் பார்ப்பீர்களானால் பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள், பல இருண்ட காரியங்கள், எப்படிப்பட்ட காரியங்கள், நோய்கள், என்ன காரியமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அதை மேற்கொள்ள தேவன் பலன் தருகிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் இந்த பெலிஸ்தியர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட அவன் அழிக்கணும்னு நினைக்கல. அவன் அழிக்கணும்னு நினைத்த ஒரே ஆள் யார் தெரியுமா? சிம்சோன். ஆமென். ஏன்னா இந்த சிம்சோன் ஒரு மனுஷனை தொட்டா மொத்த இஸ்ரவேலர்கள் அவர்களால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில் உண்டாகும் போது அவனுடைய இருதயத்தில் என்ன உண்டாகிறது, பாவமானது பிறக்க ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இங்கே நீங்கள் இந்த 13லேருந்து வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே 15ஆம் வசனத்தில் அந்த தெலீலாள் அநேக முறை சிம்சோன் தன்னுடைய பலத்தை சொல்லுவான். ஆனால் முழுமையான பலத்தை என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அவள் அவனை பார்த்து கேட்பா. பாருங்க, 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை நான் சிநேகிக்கிறேன் என்று என்ன பண்ணுகிறான், சொல்லுவது மாற்றம் அல்ல. இங்கே 16வது வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையால் நொறுக்கி அலட்டி கொண்டு, அது மட்டுமல்ல, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. கர்த்தரை விட்டு ஒரு மனுஷனோ மனுஷியோ தூரம் போகும்போது அவங்களுடைய இருதயம் என்ன ஆகுறது, சமாதானம் இருக்காது. அவங்களுக்கு என்ன இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒரு மன நிறைவு குடும்பத்தில் இருக்காது, பிள்ளைகளோடு இருக்காது, சமுதாயத்தோடு கூட இருக்காது, யாரு கூடயும் என்ன பண்ண முடியாது, சமாதானமே இருக்காது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் தெலீலாள் வீட்டுக்கு போகும்போது அவன் வழிகள் எப்படி இருந்தது, சந்தோஷம் உள்ளதாக தான் இருந்தது. ஆனால் நாட்கள் போக போக அந்த பாவமானது அவனை என்ன பண்ணுச்சு, நெருக்க ஆரம்பித்தது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 17வது வசனம் 17வது வசனத்துக்கு மேலே 16வது வசனத்தில் பார்க்கும்போது, சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா என்ன பண்ணப்பட்டுச்சு, व्यसनப்பட்டுச்சு. இன்னைக்கு அநேக நேரம் சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, அநேக நேரம் தேவன் தந்த வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம தொலைச்சிடுறோம். சின்ன சின்ன காரியங்களில், சிறிய சிறிய காரியங்களில் குடும்பங்களில் என்ன உண்டாகிறது, சந்தோஷம் குறைவுபடுகிறது. பாருங்க, பெலிஸ்தியர் அது வரைக்கும் சிம்சோனை என்ன பண்ண முடியல, தொட முடியல. 3 முறை அவன் அந்த தெலீலாளின் வீட்டில் இருக்கும் போது கூட 3 முறை அவனை என்ன பண்ண முடியல, அவர்களால் மேற்கொள்ள முடியலை. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கும் 18ஆம் வசனத்தில், அவன் தன் இருதயத்தை தனக்கு வெளிப்படுத்தினதை எல்லாவற்றையும் என்ன பண்ணா, அவளிடத்தில் சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் வாழ்க்கையில் தேவன் தந்த பதவிகள், தேவன் தந்த பெரிதான கிருபைகள், தேவன் தந்த மகிமையான அபிஷேகம், அவன் பேரை கேட்டாலே பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, அலறுகிறவர்களாக இருந்தார்கள்.
என்றைக்கு கர்த்தர் விட்டு அவன் தூரம் போய் அவனுக்கு தேவன் தந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவன் சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்தை ஒரே ஒரு அபிஷேகம் தாங்க. அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை உயர்த்தும். அந்த அபிஷேகம் ஒரு மனுஷன் என்ன பண்ண கீழேயும் கொண்டு வந்து விட்டுடும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தருகிற பெரிதான பலன்களும் மனுஷனால் ஒரு நாளும் தரவே முடியாதுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிம்சோன் பாருங்கள், எவ்வளோ பெரிய மனுஷன். அவன் வாழ்க்கையில் மாட்டின பின்பு அவனை கொண்டு போய் கேலி பொருளாய் நிற்க வைக்கிறார்கள். முதல் காரியம் அவனை பிடிச்சனையும் அவனுடைய கண்களை என்ன பண்ணுறாங்க, பிடுங்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் காரியம் என்ன தெரியுமா? மனக்கண்களை, தேவனை தரிசிக்கிற கண்களை நாம் இழப்போம். ஆமென். கண்ணு தெரியாமல் போகிறதில்ல, கர்த்தரை தெரியாமல் ஓடுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆமென். பாருங்கள், அவன் கண் பிடுங்கப்பட்டவனாய் கேலி பொருளாய் கொண்டு வந்து அந்த பலிஸ்தியர்கள் மத்தியில் நிற்க வைக்கும் போது தான் ஆண்டவரத்தில் கேட்குறான், ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு விசை என்னை பலப்படுத்தும். ஆமென். ஒரு விசை என்னை பலப்படுத்தும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது ஏதோ சாதாரணமானது இல்லைங்க. அபிஷேகம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில் யூஸ் பண்ணவங்களை பார்த்து கேள்வி பாருங்கள். அதிகாரிகள் கூட அவர்களை பார்த்து நடுங்கிற மாதிரி இருக்குங்க. சாதாரணமானதில் அபிஷேகம் என்பது. உனக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவது மாற்றமல்ல, உனக்கு ரோதமாய் எழும்பி நிற்கிற காரியங்களை முறியடிக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி கதறுகிற காரியம், ஆண்டவரே, இந்த 2 கண்கள் போனாலும் பரவாயில்லப்பா, நான் இவர்களை முறியடிக்காமல் என்னுடைய ஜீவனை விடப்போவதில்லை என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டா, ஜெபத்தை கேட்டா. அவன் என்ன நினைத்தானோ தேவன் அவன் மூலியமாக செய்து முடித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஒரு நாளும் நீ பெற்ற ரட்சிப்பையும் ஒரு நாள் நீ பெற்ற அபிஷேகத்தையும் விட்டுடாதே, தேவனை மறுதளித்திராதே. ஹல்லேலூயா. மிக எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவதூதன் வந்து சொல்லுவான், அவனை எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், எப்படி நடத்தணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும். நம்மளை தேவன் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் போதே, கருவாகும் போதே தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. நீ கர்த்தருடைய கரத்தில் உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போய் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவாங்க, சிம்சோன் கதையில் என்ன பெருசாக இருக்குது, அவன் விழுந்து போனதை குறித்து தானே. அவன் விழுந்து போனதை எச்சரிப்பின் சத்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளணும் என்பதுக்காக தான் சிம்சோனுடைய கதையே இந்த வேதத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நமக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறது. சிம்சோனுடைய பலமே அவனுடைய ஆண்டவர் அவனுடைய முடியில் தான் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த முடியை வெட்டி முடித்தவன் உடன் அவனுக்குள்ளாக இருந்த பலன் என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலனை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. உலகத்தில் எது வேணால் மிஸ் பண்ணிடலாம். கர்த்தருடைய பலன் இருக்கு பாருங்கள், அந்த பலன் உன் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்யும். அந்த அபிஷேகம் உன் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்யும். அநேக நேரம் கர்த்தர் கொடுக்குற காரியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்,
தூக்கி போட்டுடுறோம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற காரியம் அது உன்னை கொட்டுனாலும், உன்னை நிந்தித்தாலும், உன்னை காலவாரி விட்டாலும் அது உன்னை ஒரு நாள் என்ன பண்ணும்? உயர்த்தும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க அபிஷேகம். ஆமென். அபிஷேகம் என்பது சாதாரணமானதல்ல. சும்மா கத்துறதுனால அபிஷேகம் இல்லைங்க. நீ ஒரு காரியத்தை போய் நிற்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னா வித்தியாசம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் போய் ஒரு இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளாக தேவனுடைய அபிஷேகம் இருக்குதுன்னா யாருன்னே தெரியாது, உங்களை கூப்பிட்டு உங்கள் காரியத்தை முடித்து அவங்க வெளியில் அனுப்புவாங்க. இதுதான் தேவனுடைய அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் பலத்தை இழக்கிறோம். ஒன்று, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தேவனுடைய பலத்தை நாம் இழக்குகிறோம். 2வது காரியம், உபத்திரவ நேரங்களில் நாம் தேவனுடைய பலத்தை இழக்கிறோம். 3வது காரியம், காத்திருக்கிறதுனால நம்ம தேவனுடைய பலத்தை என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய தேவன் தந்த பலத்தை நாம் என்ன பண்ணிடுறோம்? இழந்துடுறோம். இங்கே வாசிக்க கேட்கலாம். முதல் காரியம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நம் பலத்தை எப்படி இழந்து போகிறோம்? சங்கீதம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 31:10 வாசிக்க கேட்போம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது சொல்லுகிற ஒரு காரியம், என் பிராணன் சஞ்சலத்தினால எப்படி போயிடுச்சா? என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. தாவீது சொல்லுகிற காரியம், என் அக்கிரமத்தினால் என் பலன் என்ன பண்ணப்பட்டுச்சு? குறைந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக நேரம் அக்கிரமம் என்று சொல்லும் போது அநேக காரியம் இருக்குதுங்க. அநேக விதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது. அக்கிரமம் நம்ம நினைக்கிறோம் வெறும் வேசித்தனத்தினால் மாற்றம்தான் ஒரு மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறான். இல்லை, அநேக காரியங்களால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை இழக்கிறான். இங்கே தாவீது சொல்லுகிற காரியம் பாருங்க, என் அக்கிரமத்தினாலே என் பலன் என்ன பண்ணப்பட்டுச்சு? குறைந்து போயிற்று. பலன் என்பது சரீரத்தில் உள்ள பலன் இல்லைங்க, ஆவிக்குரிய பலன். ஆமென். ஆவிக்குரிய பலன். சரீரத்தில் ஒரு பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அது நம்மளை என்ன பண்ணாது? ஒரு வயசு வரைக்கும் தான். மிஞ்சி போனால் 40, அதிகமாக போச்சுன்னா 60. அதுக்கு மேலே பலனு மனுஷனுக்குள்ளே இருக்கும். ஆனால் 20 வயசுக்குள்ள பலன் உனக்குள்ளாக இருக்கணும்னா உனக்குள்ளாக தேவ பலன் ஆளுகை செய்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நியூட்ரிஷன் சாப்பிட்டாலும், என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டு என்ன பண்ணாலும் சரிங்க, தேவனுடைய பலன் உனக்குள்ளே இல்லைன்னா ஒரு சின்ன நோய் வந்தாலே ஆள் என்ன ஆகிடுவோம்? சொங்கி போயிடுவோம். ஆமென். ஏன்னா மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்தது என்று தாவீது புலம்புகிறதை இந்த சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, குறைந்தது, என் எலும்புகள் என்ன பண்ண போயிடுச்சு? உலர்ந்து போயிடுச்சு. அப்போது அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நாம் மேற்கொள்ளுகிறோம் பாருங்கள். 2 விதமான மனுஷர்கள் இந்த உலகத்தில் உண்டுங்க. ஒன்று அவிசுவாசிகள், 2வது தேவனுடைய பிள்ளைகள். நான் விசுவாசிகள் சொல்லவில்லை, தேவனுடைய பிள்ளைகள். ஒன்று அவிசுவாசிகள், 2வது தேவனுடைய பிள்ளைகள். இந்த அவிசுவாசிகளை குறித்து பார்க்கும்போது இவர்கள் சாதாரணமான ஒரு ஜனங்கள் தான், அவர்கள் சாதாரணமான ஒரு மனுஷர்கள் தான். ஆனால் இவர்கள் பாவம், அக்கிரமம்
எல்லாம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதே தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில் வருகிற பாவத்தையும் அக்கிரமத்தை குறித்தும் நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறாங்கன்னு ஒரு நாளும் வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது. என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் தன்னைத்தானே, அடுத்தவனை பற்றி குறை சொன்னாலே நீதிமொழிகள் என்னங்க சொல்லுகிறது? பாவம். ஆமே, அடுத்தவனை எரிச்சலாக ஒரு காரியத்தை பேசினாலே உனக்குள்ள என்ன இல்லை? கனிகள் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, 2 காரியங்களை நான் சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழுகிற வாழ்க்கை, நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் நடத்துகிறதா? தேவன் உனக்கு எப்படிப்பட்ட பலனை தந்திருக்கிறா? எப்படிப்பட்ட பலன் உன் வாழ்க்கையில் தேவன் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார்? தேவன் உன்னை அழைத்த அழைப்பில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களோட வாழ்க்கையில் வைத்து உங்களை அபிஷேகித்து இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானத்தின் எல்லாம் ரைட். ஆனால் உனக்குள்ளாக தேவ பலன், அபிஷேகத்தின் பலன் இருக்கிறதா? தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிதாய் காணப்படுகிறதா? மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். முதல் காரியம், அவிசுவாசிகளை குறித்து பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் பாவம் இல்லை. அவன் என்ன வேணால் செய்வான், வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணுவான். ஆமே, என்ன வேணால் பண்ணுவான், என்ன வேணால் செய்வான், எப்படி வேணாலும் இருப்பான். சில வேளைகளில் அவன் வணங்குகிற காரியங்கள் சாராயமும் குடிக்க சொல்லும், எல்லாமும் பண்ண சொல்லும், எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து பாருங்க, இந்த பாவம் பாருங்க அவர்களை பிடிப்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பான், அதுக்கப்புறம் அவனுக்குள்ளார ஒரு பலவீனம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு முறை ஒரு வாலிபனை தகப்பன் இடத்துல ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். அந்த வாலிபனுக்கு மிஞ்சி போனால் ஒரு வயது பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 32, 33 வயது தான் இருக்கும். ஆனால் அவனுடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு 65 வயது உள்ளவர்களைப் போல தோற்றமும் அவனுடைய சரீர பலவீனமும் காணப்பட்டது. அவனிடத்தில் போதை பொருள் மற்றுமான காரியங்களால் அவன் முழு சரீரமும் பலனற்று போயிற்று. அவனை கைத்தாங்களாக 2 பேர் தான் அவனை என்ன பண்ணுறாங்க, கூட்டி கொண்டு வந்தார்கள். 32 வயது தான். அந்த 32 வயதில் 65 வயசில் 60 வயசு மேலே உள்ள எல்லா நோயும் அவனுடைய சரீரத்தில் இருக்குது. அவனால் நிற்க முடியாது, தலை சுத்தம், உட்காந்தா இடுப்பு வலி. ஒரு 2 பேர் அவனை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்கினார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பலனை அவனால் என்ன பண்ண முடியல, திருப்பி பெற்றுக்கொள்ள முடியலை. வாழ்க்கை முழுவதும் போதை 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 என்று இன்றைக்கு அநேகரை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். பலவீனங்களோடு தங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், தங்களுடைய காரியங்களினால் பலவீனம் ஆகி போகிறது. ஆனால் அவர்கள் வழி வேறு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்படி பாவத்தை அக்கிரமத்தையும் அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த அக்கிரமமும் பாவமும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அது மேற்கொள்ளும் போது அவளுக்குள்ளாக தேவனுடைய பலத்தை இறக்கிறார்கள். தேவனுடைய பலத்தை இழைக்கும் போது அவர்கள் வாழ்க்கை அழிவுக்கு நேராய் கடந்து செல்லுகிறதை காண முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் அநேகருடைய வழிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பாங்க.
கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது ஆசீர்வாதங்கள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தூரம் போகிறதை எங்களால் காண முடியும். சில வேளைகளில் அவர்கள் எச்சரித்து என்ன பண்ணுறதில்ல, சத்தத்தை கேட்கிறதில்லை. தேவ பலனை ஒரு மனுஷன் இழக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் இழக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் எப்படி இழக்குதுன்னே தெரியாது. ஒரு காலகட்டத்தில் அவன் ஓடி வந்து முடிக்கும் போது, அவன் முதிர் வயதிற்குள்ளாக வரும்போது, ஐயோ அன்றைக்கு நான் தேவனை சரியாய் பார்த்திருந்தேன்னா இன்றைக்கு என் வாழ்க்கையில் மாறுதலாக இருந்திருக்குமே என்று கதறுகிற அநேக ஜனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணுகிறோம். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இதை வாசிக்க கேட்போம். இன்னொருத்தங்க என்னாகும் 22ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இங்கு பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி பிழையாமை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 15-16. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அநீதியான அந்த இடத்துலேருந்து இன்னொரு முறை வாசிங்க. அநீதியத்தின் கூலியை விரும்பி. ஆமென், ஹல்லேலூயா. பிலியாமை குறித்து என்னாகும் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாருங்கள். இந்த பிலியாமை குறித்து பார்க்கும்போது, இந்த பிலியாம் தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட மனுஷன், அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களாம் தந்திருந்தா. பிலியாமை குறித்து இந்த 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, பிலியாமோடு கூட தேவன் இடைப்படுகிறவராக இருந்தான். அவன் சில வேளைகளில் தேவனோடு கூட பரலோகத்தின் காரியங்களை அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாய், பேசுகிறவனாய், அவன் தீர்க்கதரிசியாய், தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை அவன் எடுத்து சொல்லுகிறவனாய் தேவன் அவனை வைத்திருந்தார். பாருங்க, இந்த பிலியாமனுடைய வாழ்க்கையில் அவனுடைய சூழ்நிலைகளை இங்கு நாம் வாசிக்கும் போது, அவன் கண்கள் தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பார்க்கும்படியான பெரிதான கிருபையை அந்த பிலியாமனுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்தார். ஆனால் இந்த பிலியாமனுடைய வாழ்க்கையில் தேவன் வெறுக்கிற காரியம் என்ன? மிக அழகாய் அந்த 2 பேதுருல 2 பேதுருல அந்த வசனத்தை கடைசியில் என்ன வாசிங்கம்மா? கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? வாசிங்க, அந்த கடைசியில் என்ன வாசிங்க. 2 பேதுரு தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் இங்கு கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் அக்கிரமம் நிமித்தம், அக்கிரமம் என்பது பலவிதமான காரியம் இருக்குதுங்க. பாவம்னா ஒரே ஒரு காரியம் மட்டும் பாவம் இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில் நிறையா இருக்குது. இன்றைக்கி அநேகர் என்ன தெரியுமா நினச்சிக்கிறாங்க? நான் கரெக்டாக இருந்துக்கிறேன், நான் இப்படி இருந்துக்கிறேன். இல்லைங்க, பிலியாம் தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிற ஒரு கிருபையை பெற்றிருக்கவன், தேவனோடு கூட பேசுகிறவன், ராட்சாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன். அவனுக்கு தேவன் தந்த பெரிதான ஒரு கிருபை என்ன தெரியுமா? அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாரை சபிக்கிறானோ அவங்க என்னவாவாங்க? சபிக்கப்பட்டு போவார்கள் என்று. பிலியாமுடைய வாழ்க்கையில் தேவன் தந்த பெரிதான கிருபை. ஆனால் அவன் பண்ண அற்பமான காரியம்னா, அநீதியான அற்ப பணத்திற்காகவே கர்த்தர் அவன் மேலே என்ன பண்ணுறாரு?
கடிந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பீலியாம் செய்த அக்கிரமங்கள் என்ன? நீங்கள் இங்கே வாசிக்கும் போது இங்கே முதலாவது வசனத்தை வாசிங்க. என்னாகும் 22ஆம் அதிகாரத்தில் 1-5 வசனங்களை நீங்கள் வாசிங்க. நான் பொறுமையாக நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உங்களுக்கு நான் சுருக்கமாக இந்த காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கடந்து வரும்போது விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பயணம் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பயணம் கொண்டு போகும்போது போகிற வழி மோபாபினுடைய தேசத்தின் வழியாய் அவர்கள் என்ன பண்ணணும்? போகணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன உண்டாகும்? ஒரு பயம் உண்டாகும். ஏன்னா அவன் சாதாரணமாக இருக்க மாட்டான். அவன் வெட்டுக்கிளியை போல பறந்து விரிந்து தேவன் அவர்களோடு இருக்கிறதுனால அவர்களை பார்த்தாலே ஒரு பயம் உண்டாகும். இந்த மோவாபு ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவனுக்குள்ளார ஒரு பயம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட பயம்? 3வது வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து பார்த்து அவன் என்ன பண்ணா? கலக்கம் அடைந்தான். இன்றைக்கி அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், அவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோம். ஏன்? நம்மளோட கூட கர்த்தர் இல்லாதனால தான் அவனை பார்த்து நீ என்ன பண்ணுற? பயப்படுற. உன் கூட கர்த்தர் நிற்கிறாருன்னா பல சேனைகள் உன்னோடு கூட நிற்கிறதை அவர்கள் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் தேசத்தை கடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போனோம். இஸ்ரவேல் ஜனம் அவன்கிட்ட எதுவும் பண்ண போகிறதில்ல. அவன் அந்த வழியாக போகிறதுக்கே கேட்குறான். ஆனால் அந்த ராஜாவுக்கு என்ன பயம்? இவனை வில்ல விட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்? மேற்கொண்டுடுவான் என்ற ஒரு பயம். மிக அழகாக இருக்கும். இந்த வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்களா? யாராவது ஒருத்தர் வாசிங்களே. மீதியானன் மூப்பரை நோக்கி மாடு வேலியின் புல்லை மேய்கிறது போல மேய்த்து போடுமே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பயம்? அவன் என்னை இப்படி வழி விட்றான், நான் போகிறேன்றான். ஆனால் இவனுக்குள்ளே என்ன பயம்? இவன் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்க நடந்து வந்தா ஆடு மாடு எப்படி உள்ள கம்பங்காட்டு உள்ள பூந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும். அதுபோல் இருக்குமேன்னு அவனுக்குள்ள மோவாபு ராஜாக்குள்ளே என்னது? பயம். கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது மற்றவர்களுக்குள்ளாக ஒரு பயம் உண்டாகணுங்க. ஆமே. என்ன பயம்? வாயை திறந்தால் நிற்க முடியாதுல்ல. அவர்களுக்குள்ளாக கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்ற ஒரு பயம் இருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம வாயாடுறாங்கன்னு பார்த்தா பயப்படுறாங்கன்னு நம்ம ஒரு நாளும் எடை போட்டுறக்கூடாது. அவங்க வாயை திறந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம்? மாட்டிக்கொள்வோம். ஆமே, ஹல்லேலூயா. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க ஒன்றுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் அவனை பார்த்து மோவாபுக்கு என்னது? பயம். என்ன பயம்? ஆடு மாடு மேய்ச்சிட்டு போயிடுற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு போயிடுவானே என்று அவனுக்குள்ளாக பயம். மோவாபு ராஜா கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான்? யாருங்க கூப்பிட்றான்? சத்தமாக சொல்லுங்களேன். பிழையாமை கூப்பிடுகிறான். ஆமேன், ஹல்லேலூயா. இங்கே தானே இருக்கீங்க, கதைக்குள்ளே போயிடாதீங்க, ஆவிக்குள்ளாவே இருங்க. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பிழையாமை கூப்பிட்டு அனுப்புகிறான். என்னன்னு கூப்பிட்டு அனுப்புகிறான் ராஜா? நீ வா, இந்த ஜனங்களை என்ன பண்ணு, நீ வாயினால் சபித்துடு. அழகாக போட்டிருக்கோங்க, வாசிங்களே. 5வது வசனத்தில் நான் கடைசி 3 லைன், எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கியிருக்கிறார்கள். அதனால் நீ வந்து அந்த 6வது வசனத்தில் கடைசி லைன் சொல்லும், அப்போது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து, நீ வந்து என்ன பண்ண, அவங்கள சபி, நீ என்ன பண்ணு, சபித்திரு. சில பேர்லாம் சில பேர் பார்த்து சொல்லுவாங்க, நாசமாக போயிடுவேன்னு. அப்போ தான் நான் சொல்லுவேன், ரைட், ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார் நமக்கு. ஆமேன்,
ஹல்லேலூயா. நான் நாசமாக போகணும்னு நினச்ச ஆண்டவர் என்னைக்கோ தாயின் கருவில் இருக்கும் போதே என்னை நாசம் பண்ணியிருப்பார். ஆமென். நீ என்னமோ சொல்லிட்டு போ, அது என் வாழ்க்கையில் பீலியாம் பாருங்கள். கடைசியாக சொல்கிறேன், விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, இந்த 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 அதிகாரம் தெரிஞ்சவங்களுக்கு இருதயத்தில் இப்பயே ஆசீர்வாதம் என் தேவன் வைத்திருக்கிறான்ற விசுவாசம் வந்துட்டு இருக்கும். இந்த காரியத்தை தெரியாதவர்களுக்கு இன்றைக்கு நான் கற்றுத்தரேன் பாருங்கள். பீலியாம் கிட்ட சொல்கிறான், டேய் நீ என்ன பண்ணு, நீ சபித்துரு. நீ சபிச்சினா அந்த ஜனம் என்ன ஆகிடும், சாபமாகிடும். நான் என்ன பண்ணிடுவேன், அவர்களை மேற்கொண்டுடுவேன். நீ என்ன கேட்குறியோ உனக்கு நான் தரேன். என்னது என்ன கேட்குறியோ தரேன். எங்கள் அப்பாட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன், எப்பா நீ என்ன ஜபம் பண்ணுறியா இல்லைன்னா மந்திரம் பண்ணுறியா? அவனை வெட்டு குத்துன்னு உனக்கு ஜபிக்கிறாங்க, நீ வேற ஜபிக்கிறியான்னு. என்னடா பண்ணுறது, அவங்க விசுவாசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும். சில ஜபம்லாம் வர பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வழி பண்ணுறாங்க, ஆண்டவர் அவனை எப்படின்னா என்ன பண்ணிடணும், கட்டிடணும். என்னது வீட்டுக்காரன் போட்டு அடிக்கணும், ஆண்டவர் அவன் கையை காலை முறிச்சிடணும். நான் சொல்லுவேன் இவர்கிட்ட, என்னப்பா இது, இதுக்குமா நீ கட்டி என்னடா பண்ணுறது? அவங்க விசுவாசத்துக்கு நம்ம செபிப்போம். பீலியாமை அப்படி தான் கூப்பிட்றான். என்னென்னு கூப்பிட்றான், தீர்க்கதரிசியாக பீலியாமே நீ வந்து சபி, அப்பொழுது அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். நான் என்ன பண்ணுறேன், அவர்களை மேற்கொள்கிறேன். ஆனால் பாருங்கள், அந்த பீலியாம் கிட்ட ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன தெரியுமா, 8ஆம் வசனத்தில் மிக அழகாய் சொல்லுவான். அந்த வந்து கூப்பிட்ற மூப்பர் இடத்துல சொல்லுவான், கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு நான் என்ன பண்ணுறேன் சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தர் இடத்துலேருந்து என்ன வரலை, உத்தரவு வரலை. வந்து சொல்கிறான், நான் ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல, நான் வரல. ஆனால் பாருங்கள், அவனுங்க விடுற மாதிரி இல்லை. உன்னை நான் என்ன பண்ணுறேன், கௌரவிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுறானுங்க, மீண்டும் சொல்லுகிறான். இவன்கள் அலட்டில் பீலியாம் மீண்டுமாய் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவர் கேட்கிற காரியம் பீலியாமிடத்தில், இவங்க யார், நீ எதற்காக அவர்களிடத்தில் போகணுன்னு யோசிக்கிறேன். முதல் தடவையே ஆண்டவர் சொல்லுகிறாரு, 10வது வசனம் சொல்லுகிறாரு, பீலியாம் தேவனை நோக்கி, அதெல்லாம் முடித்த பிறகு 12வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் நீங்கள் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை யாருன்னா நாசமாக போயிடுவேன்னா தேங்க்யூ சொல்லிட்டு போங்க. பாருங்கள், நாங்களாம் எப்படி இருக்கிறோம் பாருங்கள், கொளுத்த கன்றை போல். என் குடும்பம் எப்படி இருக்குது பாருங்கள், சைஸாக இருக்கிறோம் பாருங்கள். நான் என் பசங்க சைஸாக இருக்கும் பாருங்கள், எங்கள் அப்பாவையும் சேர்த்து. நீங்களும் வரீங்களா எல்லாம்? ஏறுவதில் பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கீங்க பாருங்கள் எல்லாம். பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள், நாங்களாம் எப்படி இருக்கோம் பாருங்கள். எத்தனை பேர் மூஞ்சில் காரிய துப்பி இருப்பாங்க, எத்தனை போகிறது நாசமாக போகிறது. இன்னும் பாருங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்கள், கழுக்கு முழுக்குன்னு. இன்னும் 50 இப்படி தான் இருக்குது, 80 எப்படி இருக்குது பாருங்கள். 40லேயே 30லேயே தோய்ஞ்சு போயிடுறீங்க நீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்னு ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் உனக்கு என்ன வேணுன்றதை உனக்கு வாங்கி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்கவும் தெரியல, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளவும் தெரியல. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கவும் தெரியல, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளவும் தெரியல. இந்த மோபாபு சும்மா இருந்தாலே அவன் இஸ்ரவேல் ஜனம் போகும்போது அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிருப்பான். என்னது, போகும்போது ஏதாவது கொடுத்துட்டு போயிருப்பான். ஆண்டவருடைய சாபம். இவன் அவனை கூப்பிட்டு, நம்மால் பாருங்கள் போயிட்டு என்ன சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இவ்வளோ தராங்க அவ்வளோ தராங்களே ஆண்டவரே, நான் சும்மா போகிறேன். என்னது, நான் போகிறேன், என்னை என்ன பண்ணுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறான், தொந்தரவு செய்கிறான். எப்படி தெளிலாக சிம்சோனை தொந்தரவு செஞ்சாலும் அது போல் இவன் என்ன பண்ணுறான், பீலியாம் என்ன பண்ணுறான், ஆண்டவரை தொந்தரவு பண்ணுறான். 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க, என்னாகும் 22:20.
ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் முதல்ல என்ன சொன்னார்? போகக்கூடாது, ஏன்னா என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இவன் பண்ணுற டார்ச்சர் தாளமுள்ள ஆண்டு என்ன பண்ணுறாரு? சரி போ, அவன் வந்து கூப்பிட்டானா நீ போ, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ என்ன பண்ணணும், செய்யணும். ஆனால் நம்மால் காலையில் ஆண்டவர் உத்தரவு கொடுத்துட்டாருன்னு பாருங்கள், மகிழ்ச்சியோடு கூட 22ஆம் வசனத்தில் 21 பீலியாம் காலமே எழுந்து, என்னது காலமே எழுந்து என் கழுதையின் அவன் தன் கழுதையின் மேல் சேனம் கட்டு மேபாவின் பிரபுக்களோடு கூட அவன் என்ன பண்ணான், போனான். ஆனால் சித்தம் கர்த்தருடையது இல்லை, சித்தம் பீலியாமுடையது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ என்ன பண்ணணும், செய்யணும். மாறி எதை என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆனால் 22வது வசனம் சொல்லுகிறது, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு என்ன உண்டானது, கோபம் உண்டானது. ஆண்டவர் தாங்க போ சொன்னார். ஆனால் பீலியாமுடைய இருதயத்தில் என்ன இருக்குது? அநீதியான பொருட்கள் மேலும் அநீதியான லௌகீக காரியம் மேலும் அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? இச்சை, சந்தோஷம் இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன இல்லை, பிரியல்ல, போகக்கூடாதுன்னு ஆண்டவர் அவன் மேலே என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தான் போ சொன்னார். ஆனால் ஆண்டவருக்கு அது என்ன இல்லை, பிரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. இவன் போகிறான். போகும்போது ஆண்டவருடைய கோபம் எதிராய், பாருங்க, கர்த்தருடைய தூதன் வழியில் அவனை எதிராய் நின்றான். 3 முறை கழுதை போக மாட்டேங்குது. கழுதைக்கு தேவதூதன் நிற்கிறது தெரியுது, பீலியாமுக்கு கண்கள் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவும் கர்த்தருடைய பார்வையில் என்னது? பாவம். ஆமென், அக்கிரமம். ஆண்டு 3 முறை கழுதை என்ன பண்ணுது? போல. ஆனால் இவன் கண்கள் எப்படி இருக்கிறது? கட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டு அவன் போட்டு என்ன பண்ணுறான்? கழுதையை அடிக்கிறான். கழுதை வாயிலிருந்து பேசுது. கர்த்தருடைய தூதனா பாருங்க, உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நிற்கிறான். ஆனால் இவனுக்கு கண்ணு தெரியல. ஏன்னா இவனுடைய எண்ணங்கள் காரியங்கள் எல்லாம் எது மேலே இருக்குது? மாமிசத்துக்குரிய காரியங்கள் மேல் இருக்கிற தவிர ஆவிக்குரிய காரியங்கள் அவனுடைய கண்கள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 3 முறை அடிக்கிறான். அந்த கழுதையை என்ன பண்ணுது? ஆண்டவர் கழுதையின் வாயை என்ன பண்ணுறாரு? திறக்கிறார். கழுதையின் வாயை திறக்கிற. கழுதை பேசுது, நீ என்னை இப்போது 3 தரம் அடுக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை தடை பண்ணார்னா அதை அப்படியே விட்டுடுங்க. அதை போய் திருப்பி என்ன பண்ணாதீங்க. ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க இது பண்ண, அது 10 கோடி ரூபாய் சொத்தாக இருந்தாலும் தூக்கி போட்டுடுங்க. உனக்கு ஆண்டவர் 100 கோடியான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பீலியாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்னல்ல விருப்பம் இல்லை. இன்றைக்கி அநேக நேரம் எனக்கு இது வேணும் அது வேணும். ஆண்டவர் அது உனக்கு கொடுப்பாரு. ஆனால் அதுவே உனக்கு எப்படி இருக்கும்? நன்மையானதை தராது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே சொல்லப்படுகிற காரியம். ஆண்டவர் கழுதையின் வாயில் அந்த கழுதை கேட்குது, என்னை எதுக்கு பாடி அடிக்கிற? என்ன அவன் கழுதை கிட்ட பேசுவான், என்ன கிண்டல் ஏளனம் பண்ணுறியான்னு. என்னது? தீர்க்கதரிசி கிட்ட எது பேசுது? கழுதை பேசுது. ஆமென். கழுதை பேசி என்னை அடிக்கிறியேன்னு. அப்பொழுது தான் அவன் கண்கள் திறக்கப்பட்டு தூதனை பார்க்குறான். பாருங்க, இதில் சொல்லப்பட்டிருக்கிற 31ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் பீலியாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு, அவன் தூதன் கேட்கிறான் 33ஆவது வசனத்தில், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று, ஆனால் நீ என்ன பண்ணலை?
நீ என்ன பண்ணலை? விலகாமல் இருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியெல்லாம் கட் பண்ணால் கூட நம்ம போய் திருப்பி ஒட்டிக்கிறது. நம்ம போய் என்ன பண்ணுறது? திருப்பி ஒட்டிக்கிறது. தூக்கி போடுனா தூக்கி போட்டுருந்தோம். அதை நீ திருப்பி எடுத்தினா உன் வாழ்க்கையில் இதை விட மோசமான நிலைமையில் சிரிப்பாக சிரிக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்க, பிலியாம் கிட்ட தூதன் கேட்குறான், நீ எதுக்கு கழுதையை அடித்த? அது போலன்றதுனால நான் அடித்தேன். நான் உன்னை போவேனான்னு சொன்னல. ஏன்னா இவன் சொல்லுவான், கழுதைக்கிட்ட சொல்லுவான், உன்னை பட்டையாக இருந்தால் இங்கே என்ன பண்ணுவேன்? வெட்டி போடுவேன்னு சொல்லுவான். அதே தூதன் சொல்லுவான் அவன்கிட்ட, உன்னை நான் என்ன பண்ணுவேன்? வாசிங்க பாருங்க, எனக்கு விலகாமல் இருந்ததனால் இப்போது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை. ஆமென். இது நமக்கு தேவையா? இது நமக்கு தேவையா? பிலியாமனோட வாழ்க்கையில் நடந்த காரியம். ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேணான்னு சொன்னால் செய்யாதீங்க, விட்டுடுங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சதாகவே இருக்கட்டுங்க, நீ தூக்கி போட்டு பாரு. ஏன்னா 3 முறை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எச்சரிக்கிறார். ஆண்டவர் இவன் கேட்கணும், ஆண்டவரே நான் போகிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல உத்தரவு கொடுக்கல. அவன் காலையில் சந்தோஷமாய் கழுதையின் மேல் ஏறி போகும்போது தேவன் அங்கே 22வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அவன் மேல் எப்படி இருந்தாரா? கோபமாக இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவருடைய கோபம் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அது நல்லதோ கெட்டதோ பத்திரமா வச்சுக்கணுங்க. அது இல்லை எனக்கு வேறேன்னு ஓடும் போது பிலியாமனோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற மாதிரி தான், கழுதையை நீ கொண்டு போனேன்னு சொன்ன, நான் உன்னை என்ன பண்ணுறேன்? கொன்று போடுகிறேன். ஹல்லேலூயா. கழுதைக்கு தூதனானவன் கண்களில் தெரிந்தான், பிலியாமன் கண்கள் தெரியவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் உண்டாகிறது. ஒரு சின்ன காரியத்தில் அவன் பலவீனப்பட்டதுனால பிலியாமனுடைய வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதத்தை அவன் இழக்குகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பிலியாமை என்ன பண்ணார்? வெறுத்தா. ஆமென். பிலியாமை வெறுத்தா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம் பாருங்கள். இதில் 2 காரியம் நம்ம மிக தெரிந்துக்க வேண்டியது. நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய சித்தம் 2 விதமாக இருக்குதுங்க. இந்த பிலியாமனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவருடைய சித்தம் 2 விதமாக இருக்குது. ஒன்று பூரண சித்தம், 2வது அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஒன்று பூரண சித்தம், 2வது அனுமதிக்கப்பட்ட சித்தம். பூரண சித்தம் பிலியாமனுடைய வாழ்க்கையில் என்னது? ஆபிரகாமுக்கு தேவன் தந்த அந்த ஆசீர்வாதத்தின் வரத்தை பிலியாமுக்கு தந்தார். நீ சபிக்கிறவர்களை சபிக்கப்பட்டு போவாய், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நீ போய், ஆண்டவருடைய பூரண சித்தம் என்ன? நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதி. ஒன்று. ஆனால் இன்னொன்றுக்கு அனுமதிக்கப்பட்ட சித்தம் என்னது? ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் கிடைச்சா நான் உமக்கு என்ன பண்ணுறேன்? காணிக்க தரேன், கோயிலுக்கு வரேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரேன். அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஆண்டவர் ரைட், நீ வா, நீ நானே கேட்ட, தரேன், கையில் கொடுத்துருவார். ஆனால் அதோடு கூட தேவனுடைய கோபமும் நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது சாதாரணமானதில்லைங்க. ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரணுன்னா நிறைய காரியத்தை வாழ்க்கை நீ கரையை செலுத்தணும். ஆமே. இன்னைக்கு 10 லட்ச ரூபா வர்றது முக்கியம் இல்லை, இன்னைக்கு 1000 ரூபாய் வர்றது முக்கியம் இல்லை. உன் மூச்சு இந்த உலகத்தில் இருக்கும் வரை அந்த ஆசீர்வாதம் உன் சந்ததிக்கு வரணுங்க. அல்லேலூயா. உன் பின் சந்ததிக்கு வரணும். அபிஷேகம் பெற்ற நாம பிலியாமை போல தேவ சித்தத்தை, பூரண சித்தத்தை ஓடுகிறோமா?
இல்லை அனுமதிக்கப்பட்ட சித்தத்தை நாம் நோக்கி பார்க்குறோமா? இங்கே பாருங்கள், மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது பாருங்கள், பூரண சித்தத்தை நம்ம செய்யும் போது அந்த சித்தத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை தரும், சமாதானத்தை தரும், சந்தோஷத்தை தரும். நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிப்பா. அல்லேலூயா. இதுதான் பூரண சித்தங்க. ஆனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம் எப்படி தெரியுமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருவார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினால் வர நஷ்டம் இருக்கு பாருங்க, அது உன்னால் ஈடு கட்டவே முடியாது. அது வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அது எது வேணாலும் இருக்கட்டும், தேவ சித்தத்தின் பிரகாரம் நீ செய்யும் போது அதில் சமாதானமோ சந்தோஷமோ நிறைவானதாக இருக்கும். ஆனால் தேவ சித்தத்தை மாறி அனுமதிக்கப்பட்ட சித்தம், ஆண்டவரே நமக்கு நம்மளே என்ன பண்ணிக்கிறது, நமக்கு நாமளே கனவுல நம்மளே நினச்சிக்கிறது, ஆண்டவர் எனக்கு இது தந்துருவாருன்னு. பகல் கனவை கண்டுட்டு ஆண்டவர் சொன்னாருன்னு போயிட்டு செஞ்சு அது என்னவாயிடும், உருப்படாமல் போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்துருவாருங்க, ஆனால் அதுவே உன் வாழ்க்கையில் முள்ளாய் மாறிக்கொண்டு இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்ததை தூக்கி போட்டுட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேடினாலும் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டை ஆண்டவர் கொடுத்து அங்கே இருக்க சொல்லி, நான் உன்னை தூக்குற வரைக்கும் நீ அங்கேயே இருன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் இருந்து பாருங்கள், நீங்கள் வெளியில் வரும்போது பெரிதான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவார். ஐயோ எனக்கு இது வேணாம், எனக்கு இது தான் வேணும், நான் அதுதான் பண்ணுவேன், எல்லாம் பண்ணிவிட்டு அது உள்ளே போகும்போதே சமாதானம் இருக்காது. ஆண்டவர் சொல்லுவார், நானா சொன்னேன், நீ நானே கேட்ட, அனுபவி. என்னது அனுபவி. இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அது மாற்றம் அல்ல, உபத்திரவங்களால் பலவீனங்கள் உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவருடைய மிஷினரி பயணத்தில் ஊழியத்தின் ஆசியால் அவர் ஊழியத்திற்கு கடந்து போகும்போது சரிகிற பலவீனங்கள், அது மாற்றம் அல்ல, சிறை வாசங்கள் மற்றுமான காரியங்களெல்லாம் அவர் உபத்திரவங்களில் அவர் கடந்து போகும்போதெல்லாம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பலவீனங்களை அவர் காணும்போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் எனக்கு பலன் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 27-25 வசனங்களே, அந்த 27ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. தனக்கு ஏற்பட்ட உபத்திரத்தின் போது மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியத்தை நாம் காண முடியும். அவர் கடந்து சென்ற உபத்திரவங்கள் ஆண்டவர் அந்த பிரயாணத்தில் அவர் 27-20 வாசிப்பில், ஆனால் 25 வசனத்திற்குள்ள ஆண்டவர் சொல்லுவார், நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்கிற ஒரு சூழ்நிலைகளை நான் வைத்திருக்கிறேன். அவர் கடந்து போன உபத்திரவங்கள், அவர் கடந்து போன பாதைகள், ஊழியத்தை நிமித்தம் அநேக சரிகிற வேதனை, அநேக சிறை சூழ்நிலைகளில் கூட அந்த பலவீனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமாக இருக்கிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அவரோடு கூட இருந்ததுனால அந்த சூழ்நிலைகளிலும் தேவனுடைய பலன் அவரை நிரப்பினதினால ஆண்டவர் சொன்னது பிரகாரம் ராயனுக்கு முன்பதாய் தேவன் அவரை கொண்டு போய் நிற்க வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அடுத்த காரியம், காத்திருப்பதனால் உண்டாகிற பலவீனம். நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருந்ததனால் இருதயத்தில் என்ன உண்டாகிறது, இளைப்பு உண்டாகிறது. நெடுங்காலமாய் ஒரு காரியத்திற்கு காத்திருக்கும் போது பாருங்கள், பலவீனங்களில் எத்தனை விதமான ஆவிக்குரிய பலவீனங்கள். பிரியமானவர்களே, அநேக நேரம் ஒரு காரியத்திற்காக நம்ம செபிக்கிறோம், ஒரு காரியத்திற்காக நம்ம போராடி தேவனிடத்தில் கேட்கிறோம். அந்த காரியத்தில் நமக்கு ஆண்டவர் பதிலளிக்காமல் போகும்போது காத்திருப்பினால் உண்டாகிற பலவீனம்.
அதனால் தான் மிக அழகாய் சொல்லுகிறது, மாமிசம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. ஹல்லேலூயா. காத்திருப்பதனால் உண்டாகிற பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் தேவனுடைய பலத்தினால நாம் இடை கட்டி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 27:14 சொல்லுறது, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், சரியான நேரத்தில் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரா, அழகாய் நேர்த்தியாய் செய்து முடிப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தராருன்னா பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்தை குறித்து தேவனிடத்தில் மன்றாடும் போது தேவன் நமக்கு இந்த காரியத்தில் சித்தமாக இருக்குதுன்னா நம்முடைய கரங்களில் தேவன் தானாய் காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு சொல்லுகிறார், யோபு 6:11 சொல்லுகிறது, நான் காத்து கொண்டு இருக்க என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நினைத்திருக்க பண்ணும், என் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் ஜீவனை நீடித்து நிற்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் தருகிற பலன் அது பூரணமானது, அது பூரணமானது. அக்கிரமத்தின் நிமித்தம் தேவனுடைய பலத்தை நாம் இழக்கிறோம். உபத்திரவ வேலைகளில் யோசபாத் ராஜாவின் வாழ்க்கையில் வந்த உபத்திரவம், 3 ராஜாக்களும் அந்த தேசத்தை சுற்றி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசபாத் ராஜா தேவனை நோக்கி, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, 2 நாளாம் புஸ்தகத்தில் 20:12 அவன் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், தேவனே எங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லையே ஆண்டவரே, ஆண்டவரே பலன் இல்லையே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியலையே என்று யோசபாத் ராஜா தேவனை நோக்கி கதறுகிற ஒரு காரியம். உபத்திரவங்கள் நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும்போது, ஊழியத்தின் நிமித்தம் ஆசியா கண்டங்களில் அவர் போய் வரும்போது சரீரத்தில் வேதனை, பலவீனங்கள், சிறை வாசனங்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பலன் உன் வாழ்க்கையில் இருக்குமானா நீ எல்லா சூழ்நிலைகளும் மேற்கொள்ள தேவனுக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் கதறுகிற, ஆண்டவரே ஒரு விசை என்னை நினையும் அப்பா, ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க. இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலவீனத்தோடு கூட நீங்கள் இந்த கால வேளையில் வந்திருக்கலாம். ஐயோ என்னால் ஜெபிக்க முடியவில்லை, ஐயோ இந்த காரியத்தை என்னால் சரியாய் தீர்மானிக்க முடியவில்லை. பிலியாமை போல அநேக நேரம் 2 மனதாய் 2 மனதாய் நம்ம காரியங்களை தேவனோடு கூட பேசி கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை தூக்கி போடாதே, அதை தூக்கி போடாதே. பிலியாமனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை மாறி அவன் நடக்கும் போது உருவின பட்டயத்தோடு கூட தூதன் வந்து நின்றான். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறி கொண்டிருப்பீங்களானால் சிம்சோனை போல் இன்றைக்கு கதறுங்கள், ஆண்டவரே ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று. பிலியாமனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யவில்லை. அவனுடைய சொந்த சுயத்தினால சொந்த புயத்தினால போக வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அனுமதித்தார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வேணாங்க, இப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டாம். தேவனுடைய பூரண சித்தத்தை மாற்ற உங்கள் வாழ்க்கையில் செய்ய கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் தருவாருங்க. ஆனால் அதே காரியம் உன் வாழ்க்கையில் அது முள்ளாய் மாறும், அதே காரியம் உன் வாழ்க்கையில் அநேக இழப்புகளை கொண்டு வரும். தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரானால் அது நல்லாவே இல்லைனால சந்தோஷமாக அதை நீ ஏற்றுக்கொண்டு நீ அது காரியங்களை செய்யும் போது
கர்த்தர் உன் வாசல்களை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் வாழ்க்கையை ஒரு நாளும் மாற்றிடாதுங்க. கொடுக்கப்பட்ட உன்னுடைய குடும்பத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவன் தந்த உன்னுடைய குடும்பத்துக்காக செவியுங்கள். தேவன் உனக்கு தந்த ரட்சிப்பில் ஒரு நாள் விட்டு கொடுக்காதே. உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்து பரிசுத்தவானாய் பரிசுத்த வாட்டியாய் தெரிந்து கொண்ட பண்பு விக்கிரக காரியங்கள் மற்றுமான உன் பழைய காரியங்களோடு கூட சிநேகிதம் வைத்து கொள்ளாதே. தேவனுக்கு அது பிரியமில்லாத காரியம். பீலியாமுக்கு தேவன் 3 முறை எச்சரித்தார். பீலியாமுக்கு தேவன் 3 முறை எச்சரித்தார். 4வது முறை சொல்லும் போது சொல்கிறாரு, நான் அந்த கழுதையை கொண்டு போக மாட்டேன்டா, நான் உன்னை கொண்டு போடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசிகளோடு ஒரு நாள் உன் வாழ்க்கையை பங்கு வைத்து கொள்ளாதே. அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பானது. காலை வேளையில் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சிம்சோனுடைய வாழ்க்கையில் இறங்கினது போல இந்த காலை வேளையில் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பிலியாம் தேவனுடைய சித்தத்தை மாறி நடக்கும்போது, அதனால தான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், அநீதியான காரியத்தை அவன் சிநேகித்ததுனால கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? கடிந்து கொண்டார். நமக்கு அது தேவையாங்க. உன்னை ஆண்டவர் வேறு பிரித்த பின்பு நீ ஏன் போய் அந்த காரியத்தில் நான் நிற்கிற? ஆண்டவருக்கு விரோதமாக ஏன் உன்னுடைய காரியங்களை மாற்றுகிறா? பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு விசை என்னை நினைத்தருளுங்கப்பா, ஒரு விசை என்னை நினைத்தருளுங்க. ஒருவேளை பிழையாமை போல உங்களுடைய சித்தத்துக்கு நான் மாறி இருப்பேன். ஆனால் இன்றைக்கு என்னை மறுரூபமாக்குங்கப்பான். கண்களை மூடுவோமா, தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதுங்க. சிம்சோன் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது. அவன் எல்லாவற்றையும் நொறுக்கி போடுகிறவனாக இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக பலவீனங்கள், அநேக சூழ்நிலைகள் இருந்தோம். அவர் தேவனை விட்டு விலகவில்லை. தேவன் அவன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தார். இந்த காலவெளியில் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு விசை என்னை நினைத்தல்லப்பா. இந்த ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய பலவீனம் என்னை விட்டு நீக்குங்க. ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய பலவீனம் என்னை விட்டு நீக்குங்க. தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிறதுனால் இருதயத்தில் இழைக்கப்படணும். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஐயோ இந்த காரியம் இல்லையேன்னு ஒருவேளை உன் இருதய கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். இன்றைக்கு இது ஒரு தருணம். இன்றைக்கு தேவன் தருகிற தருணம். அன்றைக்கு சிம்சோனுக்கு தந்தது போல, அன்றைக்கு பீலியாமுக்கு தந்தது போல இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு தருணத்தை தருகிறார். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தூக்கி போடாதீங்க. வேறு ஒன்றை தேடாதே. கர்த்தர் கொடுத்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பா, நிறைவாய் ஆசீர்வதிப்பா, நிறைவாய் ஆசீர்வதிப்பா. உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த செய்தி உனக்கு, இந்த செய்தியில் உன்னோடு கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருந்தா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்களோட பூரண சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறாப்பா. என்னை ஒரு விசை மாற்றுங்க, என்னை ஒரு விசை மாற்றுங்க. சிம்சோனுக்கு மனம் இறங்கினாருங்க. ஆண்டவர் மனம் முறுக்கம் உள்ள தேவன். பிலியாம நினச்சிருந்தா அவர் கொன்று போட்டிருக்கலாமே. பிலியாம நினச்சிருந்தா கொன்று போட்டிருக்கலாமே. ஆனால் பிலியாம சொல்ல, பிலியாமே நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று. ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்க. நம்மளை அழித்து போடுவதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மளை சிச்சித்து பரிசுத்தம் பண்ணி அவர் வைத்திருக்கும் ஓட்டத்தை ஓடுவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தடுமாற்றங்கள், எல்லா மனுஷனுக்கும் தடுமாற்றங்கள் உண்டு. எல்லா மனுஷர் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் உண்டுங்க. எல்லா மனுஷ வாழ்க்கையிலும் தோல்விகள் உண்டு. ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவ பலனும்
நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். அநேக நேரம் தேவன் நம்மளை சோதிப்பது உண்டுங்க, சோதிப்பது உண்டு. அதுக்காக ஆண்டவர் நம்மளை கைவிட்டார்னு இல்லைங்க, அவர் ஒரு நாள் நம்மளை கைவிடுவதில்லை. ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஒரு விஷயப்பா, ஒரு விஷயம் மனதுருங்க, என் சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. அன்றைக்கு நீ சிம்சோனுக்கு இறங்கினது போல இன்றைக்கு எனக்கு இறங்குங்கப்பா. ஒருவேளை நீர் தந்த ஆசீர்வாதங்களை நான் விட்டு தூரம் ஓடி இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய சித்தத்தை அறிந்தும் என் சுய சித்தத்தில் நான் ஓடி இருக்கலாம்ப்பா. இன்றைக்கு நீர் என்னை மன்னிங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று தேவனிடத்தில் கதறுங்க. இன்றைக்கு தேவன் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருகிறார். நீ இழந்த அபிஷேகத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த கால வேளையில் உனக்குள்ளாக தேவன் ஊற்றப்படுகிறார். அவருடைய அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ளாக ஊற்றப்படுகிற. சொல்லுங்க, ஆண்டவரே, ஒருவேளை என் சுய சித்தத்தில் ஏதாவது காரியங்களை நான் செய்திருப்பேனா, என்னை மன்னிங்கப்பா, எனக்கு நீங்க கற்றுத்தாங்கப்பா, நீங்க என்னோட போட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. ஈமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வெள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைத்தானா எங்கே ஓடுவேன். என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைத்தானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். சமூகத்தை விட்டு என்னை விட்டு ஓடி ஓடிய முடியுமா? எங்கே ஓடுவேன் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு எங்கு ஓடி ஓடிய முடியும்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க தானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க அப்பா, விலகாதீங்க, உங்க முகத்தை தானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். சமூகத்தை விட்டு நம்ம விட்டு ஓடி ஓடிய முடியும். அம்மாப்பா, எங்கே ஓடுவேன், உங்க சமூகத்தை விட்டு என்னை விட்டு ஓடி ஓடிய முடியுமா? அப்பா, நாங்கள் சபையாய் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயங்களை நினைத்தரலங்கப்பா, ஒரு விஷயங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு விஷயம், பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு நாள் இந்த உலகத்தை கண்டு ஆண்டவரே நாங்கள் வஞ்சியாதபடிக்கு, ஆண்டவரே பிலியாமை போல நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் அன்றைக்கு பிலியாமை எச்சரித்ததே அதே போலப்பா உடைய எச்சரிப்பின் சத்தம் எங்கள் வாழ்க்கையில தோணிக்கட்ட ஆண்டவரே, தோணிக்கட்டப்பா. நீர் எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் தெரிந்திருக்கிறீர், சாபத்தின் பிள்ளைகளாக அல்லப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீ சிலுவையை சுமந்தீர், ரத்தம் சிந்து நீர் ஆண்டவரே. உயிரோடு கூட எழுமணி அந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்களை உயிருள்ளதாய் மாற்றினதப்பா. எங்களை மன்னிப்பீராக, எங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, எங்கள் குறைகள் எல்லாம் நீங்க மன்னிங்கப்பா. இழந்ததை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கேட்ட செய்தியின் பிரகாரம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.